கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 6:38 வாசிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை குறித்து நமக்கு அநேக இடங்களிலே தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். பாருங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் மாத்திரமே உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, கொடுக்கிற விஷயத்துல நாம் தாராள மனதுருளாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் 2019 ஆண்டிலே, இந்த 2019 கடைசியில கொரோனா ஆரம்பித்த அந்த நாட்களில், 2020 நாட்களில் கொரோனா ஆரம்பித்த நாட்களில் ஏழைகளுக்கு கொடுக்கிற அந்த பணியில இறங்கினேன். அநேகருக்கு சாப்பாடு செய்து கொடுப்பது, அநேகர் வீட்டு மல்லிகை பொருட்களை வாங்கி கொடுப்பது, இப்படியாக காய்கறிகளை வாங்கி கொடுப்பது, இப்படி போன்ற அந்த காரியங்களில் 2019 கடைசியில் அந்த பணியை செய்ய நான் இறங்கினேன். இன்று வரைக்கும் 2024 வரைக்கும் அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னைக்கு இந்த பணியை செய்ய ஆரம்பித்தேனோ அன்னையிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 2019 இதை செய்ய ஆரம்பித்த பிறகுதான் என்னுடைய கைகளிலே நான் பணத்தை பார்க்க ஆரம்பித்தேன். எப்பொழுதும் என்னுடைய கைகளிலே பணத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு கார் வாங்குவோம், இடத்தை வாங்குவோம், எல்லாவற்றையும் வாங்குவோம். கர்த்தர் எனக்கு வழிகளையும் வாசல்களையும் தேவன் திறந்து கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நம்மிடத்தில் 2 இருந்தால் 1 கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். இன்றைக்கு நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன், அநேக பெரிய பெரிய ஆட்களை பார்க்கிறேன். 2 வைத்திருப்பார்கள், ஆனால் அந்த 2 வீட்டில் மக்கி கிடந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதை கொண்டு போய் பழைய காயலாங்கடையில் போட்டாலும் பரவாயில்லன்னு வீட்டில் இருக்கும். ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாருங்க, உங்கள் வீட்டில் 2 இருந்ததுன்னா ஒன்றை கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னார். இந்த கட்டளை யாருங்க இன்றைக்கி செய்கிறா? இதை யாரும் செய்வதில்லை. அருமையானவர்களே, நான் என்னுடைய பெருமைக்காக, வீண் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. என் வீட்டிலே 2 பொருட்கள் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால், முதலாவதாக நான் புதிதாக வாங்கியிருப்பேன். பழைய பொருளை எடுத்துக்கொண்டு ஓடி போய் எந்த ஊழியக்காரருக்கு இல்லையோ, யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கொண்டு போய் அதை கொடுத்து விடுவேன். இது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. நான் ஒரு புதிதாக பொருளை வாங்கும்போது இன்னொன்று என் வீட்டிலே அதை தூங்குவதற்கு, அது என் வீட்டிலே இருப்பதற்கு நான் ஒரு நாளும் விட்டதில்லை. கொண்டு போய் அதை நான் கொடுத்து விடுவேன். அதுவும் இலவசமாக கொடுப்பேனே தவிர பணத்தை வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. யாராவது ஒருவர் எனக்கு இலவசமாய் ஒரு பொருளை கொடுத்தால் நான் அதை கொண்டு போய் மற்றவருக்கு விற்கக்கூடாது, மற்றவர்களுக்கு அதை விற்றுவிடக்கூடாது. அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாங்கனதாய் காணப்படும். அருமையானவர்களே, கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மனதை பாதித்த கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்களாக நான் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொடுக்கிறார்கள். எங்கே கொடுப்பது என்று தெரியாதபடி இருக்கும் இடத்திலே ஆயிரங்களை, லட்சங்களை, கோடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லாத இடத்துல தாங்க கொடுக்கணும். தேவை உள்ள இடத்துல தாங்க கொடுக்கணும். தேவை உள்ள இடத்துல கொடுத்தா அந்த தேவைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இருக்கும் இடத்துல கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, அதை என்ன செய்யறதுன்னே தெரியல. இன்னைக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் போய் கொண்டிருக்கிறது. இல்லாத இடங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறது. உங்களுக்கு தெரியலையா? என்கிட்ட கேளுங்க. எனக்கு நீங்கள் பண காசு கொடுங்க, நான் கேட்கவே இல்லை. என்னை உண்டாக்கின, என்னை உருவாக்கின, என்னை அழைத்த என் தேவன் என்னை நிச்சயம் போஷிப்பார், எனக்கு கொடுங்க நான் கேட்கல. எத்தனையோ ஊழியக்காரங்க, நேற்று தினத்தில் கூட இலங்கை தேசத்துலேருந்து ஒரு தம்பி, 19 வயசு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர், எங்களுடைய சபையில் 50 விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒரு கீபோர்டு வாங்கணும் பாஸ்டர், எங்கள் சபையில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை பாஸ்டர், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் சபையில் ஒரு மியூசிக் இல்லாதனால 15 விசுவாசிங்க போயிட்டாங்க பாஸ்டர், இந்த சபையில் ஆராதிக்க முடியாது, ஒரு இசை இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி. பாஸ்டர், எங்கள் சபையில் கீபோர்டு வாங்கணும் பாஸ்டர், எங்களுக்காக ஜெபிங்க பாஸ்டர். அந்த தம்பி என்னிடத்தில் எதிர்பார்த்தார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர் என்று சொல்லி எவ்வளோ தேவைகளோடு இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? தேவைகளோடு இருக்கிற இடத்துல நாம் செய்யும் பொழுது கர்த்தர் பிரியப்படுவார் நம்ம மேலே, கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். தேவைப்படுகிற இடத்திற்கு நாம் உதவிகளை செய்யாதபடி தேவையுள்ள இடங்களுக்கு, தேவை மிகுந்து கிடக்கிற இடங்களுக்கு போய் கொட்டுவதினால் ஒரு பிரயோஜனம் அல்ல. மற்றவர்கள் தான் தேவையுள்ள இடங்களில் கொண்டு போய் கொட்டுகிறார்களே, அதே போல நாம் தேவையுள்ள இடங்களில், தேவையில்லாத இடங்களில் போய் கொட்டுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னை கிராமத்தில் பாருங்கள், எத்தனையோ பாஸ்டருடைய பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, எத்தனையோ ஏழை விசுவாசனுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல. ஏழை விசுவாசனுடைய வீடுகள், கூரை வீடுகள் இருக்குது, அந்த கூரையை மாற்றுவதற்கு கூட முடியல. எத்தனையோ கிராமங்கள், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. யாருங்க இதெல்லாம் செய்வா? யாருங்க இந்த பணியெல்லாம் செய்வா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனால் மாத்திரமே இப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடியும். பணத்துக்காகவே வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏழை மக்களை நேசிக்கிற ஒரு கூட்டம் இல்லை. ஆண்டவர் நிறைய காரியங்களை ஓமையாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த பணத்தை எல்லாம் விற்று போய் ஏழைங்களுக்கு போய் உதவி செய், இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி யார் இந்த பணிகளை செய்கிறார்? நீங்கள் இந்த யூடியூப் சேனலில், நான் பேசிக்கொண்டிருக்க இந்த யூடியூப் சேனலில் சில வீடியோஸ் உங்களை தள்ளி பாருங்கள். எத்தனையோ ஆயிரங்களை கிராமத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நாங்கள் செய்கிற வீடியோலாம் இதில் பதிவிட்டிருப்பேன். அருமையானவர்களே, பெருமைக்காக அல்ல, தேவை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த தேவை உள்ளவர்களை நீங்கள் சந்திக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னாருங்க, நான் பசியாக இருந்தேன், என்னை யாரும் தேடி வரல. நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. எப்போ ஆண்டவரே? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நான் இந்த 20 ஆண்டு காலங்களிலே பார்த்த மனதை மிகவும் வேதனைப்படுத்தின காரியங்கள், பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய ரொம்ப 40 வருஷம் விசுவாசிங்க, 50 வருஷம் விசுவாசிங்கன்னு சொல்லக்கூடியவங்களாம் பார்த்துருக்கேன். அவங்களுடைய சபைகளுக்கு கோடி கோடியாக கொட்டுவாங்க. ஆனால் கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் செருப்பு இல்லாத இருப்பான், அவன் சபையில் ஒரு பாய் இல்லாத இருக்கும், சபையில் ஒரு சேர் இல்லாத இருக்கும், சபையில் ஒரு தொடப்பம் இல்லாத இருக்கும். அதை வாங்கி கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கும். காரணம், அவங்க எதிர்பார்க்குறது லக்ஸூரியஸ் லைஃப். சபைக்கு போகணுமா, ஏசி இருக்கணும், அந்த சபைக்கு போகணும். எத்தனையோ கிராமங்களில் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் செய்யாவிட்டாலும் கர்த்தர் செய்வார். என்றால் ஊழியத்துக்கு அழைத்தவர் கர்த்தர், ஊழியத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் நிச்சயம் யாரை கொண்டாகிலும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்ததை நான் சொல்லுகிறேன். நம்ம கொடுக்கறது தான் தேவன் நமக்கு திருப்பி கொடுப்பாருங்க. கொஞ்சம் சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றில இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஊழியர்களை பாருங்கள், சுற்றில் இருக்கிற கிராமங்களில் கஷ்டப்படுகிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கள். எதாகிலும் செய்யுங்க. எனக்காக நான் கேட்கல. அன்றைக்கி அன்னை தெரசா ஒரு இடத்துல போய் அவங்க பிச்சை கேட்டாங்களா, ஐயா என் பிள்ளைங்கள்லாம் பசியாக இருக்குதுங்கய்யா, என் பிள்ளைங்கள்லாம் பசியாக இருக்குதுங்கய்யா, ஏதாவது சாப்பாடு கொடுங்கய்யான்னு சொல்லி அந்த கடைக்காரர் அவருடைய கைகளில் அவருடைய எச்சையை, அவர் காரி எச்சையை உமிழ்ந்தாராம். அந்த அம்மா அந்த எச்சையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மார்போடு அதை துடைத்து கொண்டு மீண்டுமா இந்த கடைக்காரத்தில் 2 கையும் ஏந்தி, ஐயா எனக்கு நீங்கள் பிச்சை போட்டு விட்டீர்கள், உங்களுக்கு மிக்க நன்றி, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் கொடுங்கள், என் பிள்ளைகள் பசியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கையை நீட்டின போது அந்த கடைக்காரர் அவன் எழுந்து நின்று அவன் அழுது விட்டான். இந்த அம்மாவை பார்த்து அவன் மிகவும் அவனை கனப்படுத்தினான் அந்த அம்மாவை. அருமையானவர்கள், அதே போல தான் நான் எனக்காக கேட்கல, எனக்காக நான் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். ஆனால் நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 கல்லூரி மாணவர்களுக்கு உதவி செய்து 5 கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு படித்து முடித்திருக்கிறார்கள். 5 கல்லூரி மாணவர்களுக்கு உதவி செய்து அநேக இடத்துல போய் நான் பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுக்கிறது நான் கேவலமாக நினைக்க மாட்டேன். எனக்காக நான் பிச்சை எடுக்கலை, பிறருக்காக. ஐயா இவங்க கஷ்டப்படுறாங்க ஐயா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, ஐயா இவங்க கஷ்டப்படுறாங்க ஐயா, ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயான்னு எத்தனையோ நபர்களுக்கு நான் மற்ற இடத்துல கையேந்தி அவர்களுடைய தேவைகளை நான் சந்தித்திருக்கிறேன். அருமையானவர்களே, முதலாவதாக நான் கிறிஸ்துவனிடத்தில் கையேந்துவேன். பிறருக்காக. ஆண்டவரே உங்கள் தேவைகளை போஷிங்க ஆண்டவரே, உங்கள் தேவைகளை போஷிங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவை உள்ளவர்களை கண்ணோக்கி பாருங்கள், அவர்களுடைய தேவைகளை சந்தியுங்கள். அதற்காகவே கர்த்தர் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறார். இந்த நாள்
நமக்கு இனிய நாளாகவும் இந்த மாதம் நமக்கு இனிய மாதமாகவும் நிச்சயமாய் காணப்படும். ஏழைகளை நேசிங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள். அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.